மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 103. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான் தருண். அவன் நிலை உணர்ந்து அவனை அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் ஆதி. அவன் மார்பில் சாய்ந்து வெடித்து அழுதான் தருண். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நான் மகனா மாமா? என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு மாமா. அவன் தலை கோதி ஆறுதல் தந்தான் ஆதி. விடுடா, நீ என்ன தப்பு பண்ண? இன்ஃபேக்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பிறந்த ரெண்டும் தங்கமாக இருக்கே என்றான் சிறு புன்னகையோடு. தன்னை கட்டி கொண்டு சிறு பிள்ளையைப் போல் அழும் தருணை பார்க்க அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஏனோ அவனுக்கு வருண் இன்னும் பாவம் என்று தோன்றியது. தன்னிடம் உரிமையாக பழகுகிறான் தருண். ஆனால் இன்னும் வருண் அவ்வளவு உரிமையை எடுக்கவில்லை. நெருங்கி வர தயக்கம் காட்டுகிறான். இவன் அளவிற்கு வயதும் இல்லை. அவன் மனம் என் நிலையில் மாறும் என்று அவனுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. தருண், சிறு விசும்பலோடு இருந்தவன் விலகி அவன் முகம் பார்த்தான். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்குவியா? சொல்லுங்க மாமா. மினிக்கும் அத்தைக்கும் இனி நான் பொறுப்பு. அவங்கள பற்றி நீ கவலைப்படாத. உன் அம்மாவை பற்றியும் தம்பியை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 வயசில் இருக்கான் வருண். அவன் மனசை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப மென்மையான உன் அம்மா உடஞ்சி போயிருக்காங்க. அவங்க சாய தோல் வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா தருண்? புரியுது மாமா. அவங்க 2 பேரும் இனி என் பொறுப்பு. மினியை விட்டு உன்னை தள்ளி போக சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படியோ எங்கள் வீட்டுக்கு வந்து செட் ஆக அவளுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலத்துக்குள்ளே உன் அம்மாவையும் தம்பியையும் மனசளவில் சரி பண்ணு. புரியுது மாமா. நீ தான் மூத்த மகனா உன் குடும்பத்தை பார்த்துக்கணும். சரி மாமா. சரி, போய் தூங்கு. நேரமாச்சு பாரு. மாமா, வருண் அந்த ஆளை எதுவும் பண்ணிடாத மாதிரி பார்த்துக்கோங்க மாமா. அதை பற்றி கல்யாணம் முடிஞ்சதும் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ ஃப்ரீயாக விடு, சரியா? வெற்றி சொன்னதை வைத்து அவர் ஏற்பாடு செய்த ஆள் யார் என்று கண்டுபிடித்து விட்டனர். இரவு மணி 1 என்று காட்டிய வேளையில் அந்த மண்டபத்திற்குள் சத்தமில்லாமல் நுழைந்தான் சாமி. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே செல்ல யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. அவசரமாக இருளில் ஒளிய எதன் மீதோ இடித்து கொண்டான். அது என்ன என்று பார்த்தவன் திகைத்தான். வெல்கம் மிஸ்டர் சாமி என்றான் நவநீதன் சிரித்து கொண்டே. ஐயோ, இந்த ஆள் யாரு? நம்ம பேர் எப்படி தெரியும் என்று யோசித்து கொண்டே அங்கிருந்து ஓடிவிட முயற்சி செய்ய, அடடே சாமி சார், நீங்களா? என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அவன் தோள் மேல் கை போட்டவாறு அழைத்து இல்லை இல்லை இழுத்துச் சென்றான் நம் ரசகுல்லா. அவன் அழுத்தியதில் வலி தாங்க முடியாமல் நெளிந்தான் சாமி. எங்கே கூட்டிகிட்டு போறீங்க என்றான் நடுங்கிய குரலில். எல்லாம் விருந்து வைக்கதான் என்றான் நவநீதன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் போறேன் என்று விட்டு வேகமாக நிதிஷின் பிடியில் இருந்து விலக முயற்சிக்க பாவம் அதில் தோற்று போனான். சார் பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி இருக்காருன்னு தப்பு கணக்கு போடாத ராசா என்றான் நவநீதன். அட, நீங்க வேற மாமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. போலீஸ்காரன் கல்யாணத்திலேயே சம்பவம் பண்ண வந்திருக்கிறாரு என்றான் நிதிஷ் கிண்டலாக. அதை கேட்டு பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கினான் சாமி. அவனை ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்றனர் இருவரும். அங்கே நந்து அமர்ந்திருக்க அவனை கண்டு இன்னும் பயந்து போனான் சாமி. வாங்க வாங்க, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது? இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? என்ன சார், ஒரு பஞ்சுவாலிட்டி வேண்டாம்? உரிமையாக கடந்து கொண்டான் நந்து. அவன் சிரித்து கொண்டே கூறினாலும் அவன் முகத்தில் ஒளிந்திருந்த கடுமை அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. இல்லை, நான் தெரியாமல் மாறி வந்துட்டேன், ப்ளீஸ் நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓட்டம் பிடிக்க கதவை தாழிட்டு விட்டு அதன் முன்னால் வந்து நின்ற கிரியின் மேல் மோதி நின்றான். அண்ணா, என்ன இது? சும்மா இவன் கூட விளையாடிக்கிட்டு நமக்கு என்ன காலையில் வேலை இல்லையா? வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம் என்றான் கடுப்பாக. எல்லோரும் கிரியை பார்த்தபடி இருக்க சட்டென்று தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கத்தியை எடுத்து கிரியின் கழுத்தில் வைக்க முயன்றான் சாமி. ஆனால் அவன் சுதாரிக்கும் முன் அவன் கையிலிருந்து தன் கைக்கு அந்த கத்தியை மாற்றியிருந்தான் நிதிஷ். அதில் திகைத்தான் அவன். சாமியின் தலையில் நங்கென்று கொட்டினான் நவநீதன். டேய், விளையாடுற நேரமா இது? எவ்வளோ வேலை இருக்கு, சீக்கிரம் முடிக்க வேணாமா என்றான் கோபமாக. என்னது வேலையா? தன் தலையை தேய்த்து கொண்டே பெரியதாக திகைத்தான் சாமி. சரி சரி, வா வா என்றவாறே அவனை தரதரவென்று இழுத்துச் சென்ற நந்து அந்த அறையில் இருந்த மூட்டைகளின் நடுவில் தள்ளினான். புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான் சாமி. சீக்கிரம் ஆரம்பி என்றான் கிரி. என்ன ஆரம்பிக்கணும்? நடுங்கிய குரலில் கேட்டான் சாமி. அட, பெருசா ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க, இந்த அட்டைப்பெட்டியில் பை இருக்கு, இந்த கவரில் வெத்தலை இருக்கு, இந்த பையில் பாக்கு இருக்கு, இந்த சாக்கு பையில எல்லாம் தேங்காய் இருக்கு,
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பை எடுத்து அதில் 2 வெத்தலை, ஒரு பாக்கு பாக்கெட், ஒரு தேங்காய் இப்படி போட்டு ஓரமாக வைங்க. ஒவ்வொரு மூட்டை தேங்காய் முடிஞ்சதும் அந்த சாக்குலேயே அந்த பை எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. சரியா? என்றான் நிதிஷ். அவனை திகைத்து பார்த்தான் சாமி. சீக்கிரம் ஆரம்பிப்பா, டைம் ஆச்சு பாரு. இப்போவே மணி 1 தாண்டிடுச்சு. கடகடன் வேலையை முடிக்கணும் இல்லை என்றான் நந்து. தன் கையோடு கொண்டு வந்த ஃப்ளாஸ்கை அவன் அருகில் வைத்தான் கிரி. இந்தா, இதில் காஃபி இருக்கு. தூக்கம் வர்றப்போ குடிச்சிட்டு வேலை செய். சரியா? எங்கள் ரெஸ்டாரண்ட் காஃபிப்பா, சூப்பராக இருக்கும். வானவில் ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டிருக்க இல்லை? அது எங்கள் ஹோட்டல் தான். ஆமாம்ப்பா, உனக்கு காஃபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எங்கள் ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணு என்றான் நிதிஷ். சரி சரி, வாங்க போகலாம். நேரம் ஆகுது. நாம் போய் ஒரு 4 மணி நேரமாச்சும் தூங்க வேணாமா? அப்போதான் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும் என்றவாறே மூடியிருந்த கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றான் நந்து. அவனைத் தொடர்ந்து எல்லோரும் வெளியேறினார்கள். கதவை தாடிட்டு பூட்டும் சத்தம் சாமிக்கு நன்றாகவே கேட்டது. சிலையாக உறைந்து இருந்தவன் இப்போது வாய் விட்டே புலம்பினான். அடப்பாவிங்களா, சம்பவம் பண்ண வந்தவனை தாம்பூல போய் போட வச்சவங்க நீங்களாதாண்டா இருப்பீங்க. பத்தாததுக்கு ஹோட்டலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பண்ண சொல்கிறீங்க. என்ன ஆளுங்கடா நீங்கள்? சொல்லிக்கொண்டே சுற்றி பார்க்க அங்கிருந்த மூட்டைகள் எல்லாம் அவனை பார்த்து சிரித்தன. அந்த ஆள் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வாண்டடா வந்து சிக்கிக்கிட்டியடா என்று தன் விதியை நொந்து கொண்டு தாம்பூல பைகளை போட ஆரம்பித்தான் சாமி. காலையில் பட்டு வேட்டி சட்டை சகிதம் அறைக்குள் நுழைந்தான் தருண். அப்போதுதான் தமயந்தி தயாராகி இருந்தார். அம்மா ரெடியா? ரெடி தாண்டா. சரி சரி, சீக்கிரம் அக்கா கிட்ட போங்க. பெரியம்மா தனியாக இருக்காங்க. ஏன், அந்த பொண்ணு அஸ்விதா நேத்தெல்லாம் மிருனா கூடவே இருந்தாளே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் ஒரே வாமிட்டிங்காம். அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க போல. மாசமாக இருக்கா இல்லை? இந்த மாதிரி ஆகிறது சகஜம்தான். கொஞ்ச நாளில் சரியாகிடும். சரி, நான் மிருனா ரூமுக்கு போகிறேன். நீங்கள் வெளியே வரும்போது ஞாபகமாக ரூமை பூட்டிக்கிட்டு வாங்க. பையில் நகையெல்லாம் இருக்குடா. சரிம்மா. அம்மா, என்னடா பூ வச்சுக்காம போகிறீங்க? அங்கிருந்த பூவை எடுத்து அவரிடம் கொடுத்தான் தருண். வேண்டாம் விடுடா சொல்லிவிட்டு அவர் செல்ல போக அவர் கையை பிடித்து நிறுத்தினான் தருண். என் அம்மா பூ வச்சா ரொம்ப அழகாக இருப்பாங்க. மற்றவங்களுக்காக அதை விட வேண்டிய அவசியம் இல்லையே. புன்னகையோடு சொல்லியவாறே அவனே அவர் தலையில் வைத்து விட்டான். என் அம்மா அழகு என்று அவர் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். கலங்கிய விழிகளை மறைத்தபடி அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார் தமயந்தி. வலியோடு அவர் சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்துவிட்டு திரும்பியவன் அவன் கண்ட காட்சியில் சிரித்து விட்டான். வருண் அவனை முறைக்க, எதுக்குடா இப்படி அந்த வேட்டி சட்டை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்றான் சிரித்து கொண்டே. அண்ணா, 1/4 மணி நேரமாக அது கூட போராடிக்கிட்டு இருக்கேன் அண்ணா என்றான் பாவமாக முகத்தை வைத்து. அவன் அருகில் சென்று அவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே அழகாக கட்ட ஆரம்பித்தான் தருண். ஐ சூப்பர் அண்ணா, ஒரே நிமிஷத்தில் கட்டி விட்டுட்ட. எனக்கு கட்டவே வரல சிறு குழந்தையைப் போல் வருண் கூற அதை கேட்டு புன்னகைத்தான் தருண். பெரியப்பா அடிக்கடி வேட்டி கட்டுவார்ல, சின்ன வயசுலேருந்தே அவர் கட்டுறப்போ பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டேன். இடுப்பில் வேட்டியை சொருகிவிட்டவாறே கூறினான் தருண். வருண் அமைதியாக இருந்தான். நிமிர்ந்த அவன் முகம் பார்க்க அதில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. பெரியப்பாவை பற்றி பேசியதால் வந்தது அது என புரிந்து அவசரமாக பேச்சை மாற்றினான் தருண். இந்தா, உனக்கு நிற்காதோன்னு பயமாக இருந்தால் பெல்ட் வேணும்னா போட்டுக்கிறியா என்றான். தன்னை சகஜமாக்கி கொண்டு சரி அண்ணா என்றான். அப்போதுதான் தருணின் வேட்டியை பார்த்தவன், அண்ணா, நம்ம 2 பேருக்கும் அக்கா ஒரே மாதிரி வேட்டு சட்டை எடுத்திருக்காங்களா? நான் இப்போதான் கவனிக்கிறேன் என்றான் மலர்ச்சியாக. ஆதி கூறியதை போல் இவன் இன்னும் சிறு பிள்ளைதான் என்று அவனுக்கு புரிந்தது. ஆசையாக அவன் கன்னம் தட்டி, 2 பேர் இல்லடா 3 பேர் என்றான் தருண் சிரித்து கொண்டே. அங்கே நிதிஷ் கன்னத்தில் கை வைத்து தன் முன்னே இருந்த 2 வேட்டி சட்டைகளை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். அதை கண்ட அஸ்விதாவும் நந்தினியும் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். நிதிஷுக்கு நேர்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.